Hello friends, welcome to ARKD சென்னை ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக் ஷாப் தாங்க வந்திருக்கோம். விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு லேட்டஸ்ட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மாதிரி டோட்டலாக லுக் மாற்றிருக்காங்க. விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு பெல் டிரைவ் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். பெல் டிரைவும் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாலுமே விண்டேஜ் வண்டி தான். ஃபுல்லாக குரோமில் எனக்கு வந்து விண்டேஜ் லுக்கில் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. Yamaha RX100 இருக்குது, ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்டு, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். நிறைய பேர் வந்து சிவன் தீமில் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ சிவன் தீமில் பார்த்தீங்கன்னா ஏர் பிரஷ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும், ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும், ஸ்பேர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, ஆக்சரிஸ் வாங்கணும், எதுனாலுமே சென்னை ரெடில்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக்கை ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ ஷாப்பை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து எங்கே பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்டு அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் ஸ்லாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உடனே உங்கள் பைக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ராயல் என்ஃபீல்டு டேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் டேங்க்கில் பெயிண்ட் பண்ணணும். இல்லைனா உங்கள் டேங்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபியூல் டேங்க்கோட கெப்பாசிட்டி அதிகமாக எடுத்துகிட்டு வரணும். இல்லை ராயல் என்ஃபீல்டு ஹார்லி டேவிட்சன் டேங்க் மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னா ஸோ டிஸ்பிளேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாஸ்ட் வாங்கணும். ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ வந்து அந்தளவு பீட் இருக்கிறது இல்லை. நல்ல பீட் இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு எக்ஸாஸ்ட் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50+ மாடல்ஸில் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க குடோன்ஸ்லேயும் நிறையா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்களாம். ஸோ ஒரு 100+ மாடல்ஸில் நீங்கள் ஒரே டைம் பார்க்கணும். எல்லா மாடல்ஸ்லும் எந்த பீட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்கள் பைக்கில் போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஷாப்புக்கு வரலாம். அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் இருக்கிறது வந்து டியூப் டயர் வரும். எனக்கு வந்து டியூப்லெஸ் டயருக்கு வந்து மாற்றணும். அதே மாதிரி அலாய்ஸ் வந்து இவங்ககிட்டே ஒரு டிஸ்பிளேக்கே ஒரு 20+ மாடல்ஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட் பைக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு பைக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீமியமான அலாய்ஸ் போட்டு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னாலும் இவங்க ஷாப்பை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அலாய்ஸ் போடும்போது இது வந்து பிரேக் ஆகிடுமா, இதுக்கு வாரண்ட்டி இருக்கா, நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து வாரண்டியோட கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து கிராக்கோ பிரேக்கோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நல்லா ஹெவியான குவாலிட்டியில் நிறைய மாடல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரும் டிஸ்பிளேக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நிறைய மாடல்ஸில் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் ஆகட்டும், அலாய்ஸ் ஆகட்டும், டேங்க் ஆகட்டும், அண்டு ஹெட்லைட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்சரிஸும் உங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஷாப்பை கவர் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே தனியாக எடுத்து எல்லாமே பெயிண்ட் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே இந்த வீடியோ வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஷோரூமில் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கு. எப்பவுமே அங்கே இருந்தால் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி எப்படி ரெடி ஆகுது அண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரெடி ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் கண்டுக்கப்பட்டது. அதாவது யூஸ்வலாக வந்துட்டு சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக கேட்குறாங்க சில பேர், ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு பழைய ஃபோம் இங்கே இருக்கும், நம்ம புது ஃபோம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற ஷேப்பிங் பண்ணி அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ மாடிஃபைடில் வரும். ஸோ ஃப்ரண்ட் சீட், ரியர் சீட், ஸோ இந்த மாதிரி ஒர்க்குன்னு வந்துட்டு கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டு. ஆமாம், இது புது ஃபோம் ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக மாடிஃபைட் வண்டிக்கு ஷேப்பிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க, பிரதர் சீட்ஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணணுன்றதுக்கு. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ இந்த பைக் பற்றி சொல்லுங்கள். இது உங்ககிட்ட பேசும்போது ஒரு 13 வருஷம் பழைய வண்டி சொன்னீங்க. கண்டிப்பாக இது எந்த கண்டிஷனில் வந்துச்சு பிரதர்? இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர்ஸ் காட்டுறேன், அதை வச்சு இதை கெஸ் பண்ணிடுங்க. இங்கே வந்து பாருங்கள், அந்த வண்டியோட சீட்டு, அந்த வண்டியோட சீட், பிகாஸ் அந்த வண்டியோட அந்த கிட்ட வந்து பாருங்களேன், அந்த வண்டியோட ஸ்பேர்ஸ், அதாவது இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டு கண்டிஷன், ஸ்க்ராப் ஆல்மோஸ்ட். இது வண்டி லைக் ஸ்க்ராப்பில் போடுறதுக்கானது. இன்ஜின் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை கூட நாங்கள் எவ்வளோ ரெடி பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வண்டி வந்துட்டு 2012, இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் ஓல்டு ராயல் என்ஃபீல்டு. இந்த வண்டி ஆக்சுவலி அப்பாது பையன் 12th முடிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ சன் 12th முடித்தோடனே இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, இன்றைக்கி புல்லட்டெல்லாம் ஒரு புல்லட் ஃபீல் இல்லை. நான் 12 வருஷம் ஓடின வண்டி இன்றைக்கி நல்லா இருக்கே சொல்லிட்டு இதை அவங்க சன் இப்போ 12th முடிச்சிருக்காப்புல இந்த பேட்ச்சு. ஸோ இப்போது இந்த வண்டி ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வண்டி தான் வேணுன்றது தம்பி அவங்க சன்னு கையில் விட்டுட்டாப்புல, என்ன கலர் டிசைனும். ஸோ அவர் டேஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைனீஸ் தீமில் வருது. சைனீஸ் தீம்னா ராயல் என்ஃபீல்டு போட்டிருக்கோம், பட் அது சைனீஸ் வேர்டு தீமில் பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த வண்டி. ஸோ இப்போ தான் ஏற்றுறாங்க ஃப்ரேம், இன்ஜின்லாம் காலையில் பூஜை போட்டு. ப்ரோ இன்ஜின் ஒர்க் பர்ஃபெக்டாக முடிஞ்சு செக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேமோட ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எவ்வளோ நாள் ஆயிருக்கு இப்போ இது வரையும்? ஓப்பனாக சொல்லலாம் 3 மாதம் இதோட ஒர்க். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன், ஃபுல்லாகவே இன்ஜின் ஒர்க் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்ட பிறகு இப்போது ஏற்றுறோம். ஐ திங்க் டெஃபினட்டாக நம்ம வீடியோவில் இந்த வண்டியோட ஃபுல் அவுட்புட்டும் பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஸோ நெக்ஸ்ட் பைக்
சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க நம்மளோட சூப்பர் மீட்டியோர் 650 ஒன்று பிரம்மாண்டமாக அதை கேட்கலாம்னு நினச்சேன். அதே ஒயிட் அதே கோல்டு மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அதே தான். கஸ்டமரு மாடிஃபைட் வண்டி புக்கிங் கொடுக்க வந்தாப்புல அப்போ அந்த சூப்பர் மீட்டியோர் 650 பார்த்துட்டாங்க. ஸோ எனக்கு இதே கலர் இதே தீம், பட் சில விஷயங்கள் ஏன் டேஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எஸ்கேஜி அவங்களோட இனிஷியல் அப்போ சில பிராண்ட்லாம் போட மாட்டோம் லாரியிலலாம். ஆமாம் ஆமாம். டிஆர்கே அப்புறம் வந்துட்டு எல்எஸ்டி ஓபி அந்த மாதிரி வந்துட்டு எஸ்கேஜின்றது அவங்களோட பிராண்டு அதை கொடுத்துருக்காங்க. அலாய்வில் ஹார்லி டேவிட்சன் அலாய்வில் டிஸ்க்கு இதெல்லாம் கோல்டு. ஸோ இந்த ஒயிட் வந்துட்டு ஒரு ப்ரீமியம். இது நம்ம சென்னையில் பெயிண்ட் கிடையாது, மலேசியா பெயிண்ட். அண்ட் இன்ஜின் யூஸ்வலாக நம்ம பிளாக் கொடுப்போம்ல, இதில் பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் சில்வர் ஒரிஜினாலிட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியும் லைக் அசம்பிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீக்கிரமாக மறுபடியும் இந்த வண்டியும் ஃபுல்லாக ரெடி ஆகும். ஏன்னா இந்த வண்டி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது சைனீஸ் வேர்ட் சொன்னேன். இது வந்துட்டு லைக் பேர்ல் ஒயிட், காரில் தான் பேர்ல் ஒயிட் பண்ணுறோம், பைக்கில் நம்ம புல்லட்டில் பேர்ல் ஒயிட். இந்த வண்டி அவுட்புட் ரெடி ஆனோடனே அதையும் நம்ம பார்ப்போம். இந்த வண்டி ஒரு ஸ்பெஷல். மறுபடியும் இந்த வண்டி எதுவுமே வரலைங்க, இன்ஜின் ஃப்ரேம் மாத்திரம் தான் நம்மகிட்ட வந்தது. மற்றது எல்லாமே பிராண்ட் நியூ. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒயரிங் கிட் புதுசு, உங்களுக்கு கார்பரேட்டர் புதுசு, டிசே புதுசு, ஆர்ஆர் யூனிட் புதுசு, A to Z ஷாக் அப்சர் புதுசு. இன்ஜின் ஃப்ரேம் மட்டும் தான் நம்மகிட்ட வந்தது கஸ்டமருக்கு. மற்றது எல்லாமே பர்ன் அவுட் எரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதை ரெடி பண்ணி பிரம்மாண்டமாக இது அவுட்புட் வரும். பழைய காலத்து விண்டேஜ் ஸ்டைலில் அந்த போல் நெட்லாம் போட்ட மாதிரி ஆரி. ஐ திங்க் இந்த வண்டி அவுட்புட் வரும்போது பெயிண்டிங்ல ப்ரோ, பெயிண்டிங் போல் நெட் போட்ட மாதிரி. எக்ஸாக்ட்லி இது எல்லாமே வந்துட்டு போல் நெட் போட்ட மாதிரி இருக்கும், பட் பியூர்லி பெயிண்டிங்க. அகெயின் இன்னைக்கு பார்க்குற ஒரு 3-4 வண்டியுமே பிரம்மாண்டமாக வரும்போது அடுத்த வீடியோவில் இந்த 3 வண்டியும் ரெடி ஆயிரும். அதையும் நம்ம ஏஆர்கே டைரிஸ் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ. இப்போ இது வந்து ஃபயர் ஆன வண்டியா ப்ரோ? ஆமாம், இது ஃபுல்லாகவே பர்ன் அவுட். இன்னொன்று சொல்லப்போனால் ஏன்னா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் கேரேஜ் போயிருக்கு, கஸ்டமருக்கு திருப்தி கிடையாது அந்த கேரேஜில் ஒர்க். ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களும் தொழில் செய்கிறவங்க. ஸோ அவங்களால முடியல, தெரியவும் தெரியல வேலை. உடனே என்ன பண்ணால் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட, நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வந்தாங்க வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. இப்போ அந்த வண்டி நான் தரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அவுட்புட் மறுபடியும் உங்கள் வீடியோவில் இந்த வண்டி எல்லாமே நம்ம காட்டுவோம், கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ. ஸோ அடுத்து யூஸ்வலாக நடக்கிற அலாய்வில் டயர்ஸு பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு ட்வின் ஸ்பார்க்கில் வந்து மேட்டு. இவர் வந்துட்டு இது ராயல் என்ஃபீல்டு. ஸோ அலாய்வில் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ், ஸோ ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, சர்வீஸோ மாடிஃபிகேஷனும் வந்துட்டு தனித்தனியாக இல்லை, மாடிஃபைட் பண்ணும்போதே சர்வீஸ் பண்ணும். கைஸ், நீங்கள் மாடிஃபைட் வண்டி எடுத்து வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் கஸ்டமர், கண்டிப்பாக சர்வீஸ் அக்சசரிஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் மாடிஃபைட் பண்ணும். மாடிஃபைட் மட்டும் தனியாக இல்லை. ஏன்னா ரொம்ப பேர் ஒரு டவுட் இருக்குது, நான் சர்வீஸ் வெளியே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து மாடிஃபைட் கொடுக்கணுமா? இட்ஸ் நாட் லைக் தட். A to Z நம்ம மெட்ராஸ் பைக்கரில் பண்ணுறோம். பேசிக் ஃப்ரம் ஒரு ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் தனியாக இருக்குது, சர்வீஸ் தனி சர்வீஸ் ரேம்ப் இருக்குது, மாடிஃபைட் அக்சசரிஸ் A to Z இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் லைக் மாடிஃபைட் பண்ணும் ஃபுல்லானா நோ நீட் டு வரிஸ். பெயிண்டிங்லேருந்து A to Z நம்ம கேரேஜ்லேயே பார்த்துப்போம். ஜஸ்ட் நீங்கள் பைக் கொண்டுட்டு வந்தால் மட்டும் போதும். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ புது ஸ்டாஃப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கேரேஜில். பிகாஸ் 4-5 பேரை எடுத்திருக்காரு. இது இல்லாமல் நிறைய பேர் லீவில் இருக்காங்க, ஏன்னா ஹோலிக்கு லீவ் போனாங்க. அண்ட் அங்கே ஒரு சிங்கம் தனியாக நிற்கிது, சிங்கிளாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப பேரோட ஒரு ஃபேவரைட் சொல்லலாம், RX 100 ஒரிஜினல் ஜப்பான் இன்ஜின். நம்ம கேரேஜில் RX 100 ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். பிகாஸ் ஒரு வண்டி பண்ணாலும் தரமாக பண்ணுன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். ஸோ இந்த வண்டி பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே தான் நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ். அகெயின் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க பெல் டிரைவ் ஸ்டாக் வந்துருச்சான்னு. பெல் டிரைவ் ஃபார் லேட்டஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் பழைய காலத்து புல்லட்டுக்குமே பெல் டிரைவ் வந்திருக்கு. அண்ட் பழைய காலத்து ஒரு புல்லட்டில் நான் பெல் டிரைவ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே ப்ரோ, இது எல்லாமே ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு? ஆமாம், டெஃபினட்டாக இது எல்லாமே ரெஸ்டோர் பண்ணால் அந்த இன்ஜின் அந்த ஃப்ரேமோடு வச்சுருக்கோம். இந்த வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட எடுத்து நாங்கள் தனியாக பெயிண்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே பேக்கப். இது போக நம்மளுடைய பழைய கேரேஜ் இருக்குல்ல, சர்வீஸ் சென்டர், அங்கே ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிங்க. இங்கே அங்கே இடம் இல்லாத பட்சம் தான் இங்கே வருது. பிகாஸ் இதை நம்ம குப்பையாக்க முடியாது, ரைட்? ஸோ இடமும் இல்லை, அதனால் அங்கே ஃபுல்லானதுனால இங்கே ஐ திங்க் இங்கே ஒரு 10 வண்டி இருக்கும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வெளியில் நிற்கிறதெல்லாம் ரெடி ஆக போகிறோம். அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ பேட்ச் பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு பிரித்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பெயிண்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி பேட்ச் பிரிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் வண்டி போயிட்டுருக்கு.
RX-Z சேலுக்கு வேணுமா? இது நம்ம எடுத்துட்டு வந்த வண்டி. ஆக்சுவலாக நானுமே யோசிச்சேன், யாரோ மாடிஃபை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க, கஸ்டமர் காணும் ரொம்ப நேரம். லாஸ்ட்ல பார்த்தா தலைவர் தான் கொண்டு வந்திருக்காப்ல இந்த வண்டியை. ஏன்னா எல்லாம் கரெக்ட் என்னென்ன வருது எல்லாம் நோட் பண்ணி. ஓகே गाइस, மறுபடியும் மீண்டும் மெட்ராஸ் பைக்கருக்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் ஒரு மெட்ராஸ் கஸ்டம் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பைக்ஸு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க பைக்ஸு. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகி டிஸ்பிளேக்கு எல்லாமே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்போம், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கு, இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து வரலாம், எப்படி ரெடி ஆகுது, என்னென்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பைக்ஸ்க்கு வரலான்ட்டு தான் ஸோ இந்த வீடியோ. ஆக்சுவலாக இன்றைக்கி ஷோரூம் பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பிங்க. பிகாஸ் யூஸ்வலாக வந்துட்டு பிரதர் நம்ம ஒரு வண்டி இருக்குது நம்ம மக்களுக்கு போய் காட்டணுன்றபோது கேரேஜில் வண்டி இருக்கும். பட் இந்த ஏப்ரல் மே மந்த்துக்கு என்ன தெரியல, பிரம்மாண்டமாக வண்டி அப்படியே பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஷோரூமுக்கே டஃப் கொடுப்போம் போல், பட் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு லவ்வோட சொல்கிறேன், லைக்ஸ் இது எல்லாமே கஸ்டமர் வெஹிக்கல் தான். ப்ரோ ஷோரூமில் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பைக்ஸ் டிஸ்பிளேக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏதாச்சும் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க ஒரு மாடலில். டெஃபினட்டாக இங்கே எல்லா மாடலும் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன், கிளாசிக் 350 செமி ஹார்லியாக பண்ணியிருக்கோம். இது RX 100 அண்டு மிலிட்ரி எடிஷனில் கிளாசிக், ஓல்டு கிளாசிக், பிகாஸ் சின்ன டேங்க் போல். இது லேட்டஸ்ட் கிளாசிக் சிவன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சிவன் பக்தர்கள் அதிகங்க. ஸோ சிவன் கான்செப்டில் லேட்டஸ்ட் கிளாசிக். அண்ட் இங்கே ஒரு வண்டி எலக்ட்ரா, பிகாஸ் இதை பார்த்தாலே நீ தெரியும் இது கிளாசிக்குங்க, இது எலக்ட்ரா. ஸோ எலக்ட்ராவில் மட்கார்டை வந்துட்டு கிளாசிக் மட்கார்டு போடணும்னா இப்போ கிளாசிக்லனா இந்த ஸ்டே வரும், அதில் தாங்கிடும் மட்கார்டு. வேரல்ஸ் எலக்ட்ராவில் வந்துட்டு இங்கே தானே மாட்டோம். ஸோ அதுக்கு தக்கன இந்த கிளாம்பை கொடுத்து கிளாசிக் மட்கார்டு கொடுத்து பிரம்மாண்டமாக கொடுத்துரும். இதனால் என்ன ஆகும்னா அலாய்வில் துண்டாக தெரியும். இதில்னா அலாய்வில் மறையும் இந்த ஸ்டேனால், இதில் துண்டாக தெரியும். அண்ட் கிளாசிக்கு ஹார்லி டேவிட்சன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ திருச்சி இது ஆல்மோஸ்ட் இப்போ போகுது, ஏன்னா துபாயிலேருந்து கஸ்டமர் வந்துருக்கும். அண்ட் இந்த வண்டி நம்ம கேரேஜில் ஒரு ஃபேவரேட்ஸ்லாம் ஒரே ஒரு வண்டி ரெடி பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் ரீச் ஆகி மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இன்னொரு ஆர்டரும் வந்திருக்கு. இதுக்கு எல்லா மக்கள் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற கண்டினியூஸ் சப்போர்ட்னா எங்களால் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்லுவாங்க கண்டினியூஸாக வந்துட்டு நம்மளால் வீடியோஸ் மக்களுக்காக போட முடியுது. அண்ட் உங்கள் சைட்லேருந்து ஒரு லவ் காட்டினா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் போய். ஏன்னா இந்த வெயிலையுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராப்பில் இங்கேருந்து பெங்களூர் போகிறாங்க, எதுக்குன்னா மக்கள் உங்களுக்கு தான், உங்களுக்கு அந்த வீடியோ வரணுன்றது தான். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைபர் லைக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அதில் வர ஒரு சில சப்போர்ட்னால நம்மளும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும். இங்கே எலிஃபென்ட் கிரேங்க ரொம்ப பேருக்கு தெரியும், எலிஃபென்ட் கிரே வண்டி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். மறுபடியும் இன்றைக்கி இந்த பேட்ச்லேயும் ஒரு எல்லா இதுலேயும் ஒரு மிலிட்ரி எடிஷன் வந்துடும், ஒரு எலிஃபென்ட் கிரே வந்துடும். ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த வண்டி ஒன்று ரெடியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பக்கம் வந்து காருங்க, இந்த வண்டி யூஸ்வலாகவே கிளாசிக் தண்டர்பர்ட் புல்லட்டோட அலாவில் யூஸ் பண்ணும். பட் இந்த வண்டியில் வி ஹவ் யூஸ்ட் அவெஞ்சர், பிகாஸ் கஸ்டமர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா ஷார்ட் ஸ்டைலில் வரணுன்றதுக்கு. சரி என் கால் பாருங்கள் எவ்வளோ நல்லா பாதம் படுதுன்னு. ஸோ யாராவது ஷார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வண்டி நல்லா ராயல் என்ஃபீல்டில் ஷார்ட்டாக வேணும்னு ஆசைப்படுறீங்க, கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா ஜஸ்ட் கோ ஃபார் அவெஞ்சர் அலாய். பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டி. இந்த மோனோகிராம் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ்ங்க, பட் ஸ்டில் கஸ்டமர் இந்த மோனோகிராம் தான் வேணும்னா பிராஸ்லேயே செஞ்சுருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் மோனோகிராம் வி ஹவ் டன். இந்த வண்டியும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டெலிவரி ஆக போகுது. அண்ட் இங்கே ஒரு ட்வின் ஸ்பார்க்கு. அண்ட் இங்கே ஒரு வண்டி வந்திருக்கு TN 43. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீமில் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி மெட்டாலிக் ஆரஞ்ச் ராயல் என்ஃபீல்ட் மேட் லைக் எ கன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஹெட்லேருந்து டிசைன் இப்போ யூஸ்வலாக ஹெட் எல்லாமே பிளாக்ல இருக்கும், ஹெட்லேருந்து டிசைன் மட்கார்ட்ஸ் அலைவில் ஹார்லி அலைவில் இன்ஜின் மேட் பிளாக் சீட்ஸு. ஸோ இந்த வண்டி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன் வண்டி. கைஸ் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எங்களால் கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் மேக் பண்ண முடியுது. அண்ட் வி ஹவ் ரீஸ்டாக்ட் ஆல் அலைவில்ஸ் ஹியர். ஸோ ரொம்ப பேர் அலாய்வீல்ஸ் வந்துருச்சான்னு கேட்டிருந்தீங்க. சம்மர் ஆஃபராக பயங்கரமான ஒரு அலாய்வீல்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கோம். அண்ட் வி ஹவ் brought all kind of silencer, because 1-2 மாடல்ஸ் சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், மிஞ்சி போனால் 10 பார்க்கலாம். பட் ஹியர் வி ஹேவ் மினிமம் 100+ மாடல்ஸ் இருக்குது. இது டிஸ்பிளேல இல்லாமல் எங்கிட்ட குடவுன்ஸ்னு இருக்குது. ஸோ மெயின் மேட்ருக்கு நம்ம வருவோம். பிரதர் இன்னைக்கு வெல்கம் பண்ணதே இந்த பீஸ்டெல்லாம் நம்ம காட்டலான்னு தான். அதான் ப்ரோ பெல்ட் ட்ரைவ் சொல்லியிருந்தீங்களே இந்த வண்டி ப்ரோ. டெஃபினட்டாக அப்படியே இங்கே வாங்கலே. ஸோ இந்த பிளாக் பீஸ்ட்டுக்கு தான் நம்ம பெல்ட் ட்ரைவ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள்,
ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஓல்டு புல்லட்டுக்கு ஃபர்ஸ்ட் பெல்ட் ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு? எஸ், இங்கே பாருங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது அலாய் வீல் போட்டு தான் போடணுமா இல்லை ஸ்போக்ஸ் வீலில் தான் போட முடியுமா? பிகாஸ் வண்டியில் வர்றது ஆல்ரெடி ஸ்போக்ஸ் தான் வரும். இல்லைங்க, நம்ம அலாய் வீல் போட்டே பெல்ட் ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் கிளாசிக்காக இது பண்ணியிருக்கீங்களே, இது ஓல்டு கிளாசிக்காக பண்ணியிருக்கோம். ஆமாங்க, இந்த வண்டியை நம்ம கிளாசிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணாமல் போடலாமா? மறுபடியும் கொஸ்டின். பிகாஸ் இங்கே யாரும் கொஸ்டின் கேட்குறது கிடையாது. நீங்கள் கேட்ட கொஸ்டின் கமெண்ட்டில் உள்ளதை நான் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போனண்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்வலாக வர கொஸ்டின் வந்துட்டு, பிரதர் ஓல்டு புல்லட் நான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து புல்லட்டில் பெல்ட் போட்ட ஆசை இருக்குது, பாசிபிள்னா? எஸ் பாசிபிள். அதுக்கான ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் வந்துருச்சு, ரீஸ்டாக் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்போக்ஸ் தான் போட்டு போடணுமா இல்லை அலாவில் போட்டு போடலாமா? ஸ்போக்ஸ் போட்டோம், பெல்ட் ட்ரைவ் போடலாம். அலைவில் போட்டும் போடலாம். பிகாஸ் அலைவில் போடும்போது டெஃபினட்டாக டயர் ப்ராடாகவும், பெல்ட்டு போடும்போது ஒராயமா? டெஃபினட்டாக கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டே இருக்குல்ல, வீல் ஸ்டே, இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக இப்படி ஸ்டே இப்படி வருதுன்னா நம்ம கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி பண்ணுவோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இந்த வண்டி இப்படி தான் வந்ததா இல்லை ஓல்டு புல்லட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் மாற்றிக்க, இந்த மாதிரி தான் வந்தது. இங்கே பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்களா மட்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருந்தது தான் நான் கிளாசிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இது கஸ்டமரோட ரிக்வஸ்ட்னால தான். ஸோ அப்படி இந்த பக்கம் வாங்கலே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகியாச்சு. மயிலாடுதுறையிலேருந்து நம்மக்கிட்ட வந்துருந்ததுங்க. ஸோ கஸ்டமர் ஆக்சுவலி அவங்க அப்பா நினைவாக இதை பண்ணுறாங்க. என்எம் மாலிக், மயிலாடுதுறையிலேருந்து. இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பழைய கண்டிஷனில் வந்தது. அண்ட் இந்த வண்டி அப்படியே இன்ஜின் மட்டும் தவிர்த்துறீங்க, அப்படியே இது இன்ஜின் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்களேன், ஒரு கிளாசிக் வண்டி பார்க்குற ஃபீல் இருக்கும். மீன்ஸ் ரொம்ப பேருக்கு இன்ஜின் ஓல்டு இன்ஜினில் லேட்டஸ்ட் கிளாசிக் மாதிரி ஓட்டணும்னு ஆசை. ஸோ அதனால தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் ரொம்பவே ஒரு கிளாஸாக ஃபுல் பிளாக் எடிஷனில் கொடுத்துருக்கோம். ரொம்ப பேர் ஐஃபோன் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க, கார் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வண்டியை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே பிளாக்ல கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக இங்கே பாருங்களேன் க்ரோம் இருக்கும், இல்லை இன்ஜின் க்ரோம் பண்ணுவாங்க, ஏன்னா ஓல்டெல்லாம் க்ரோம் பண்ணாங்க. பட் இந்த கஸ்டமருக்கு இல்லைங்க, எனக்கு எல்லாமே இது வரும். யூஸ்வலாக யூஸ் பண்ண இப்போ கிக்கரு, லிவரு, போல்நெட்ஸ் மட்டும் ஜிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ தட் தனியாக தெரிகிறதுக்கு. அண்டு இந்த வண்டியில் ஹேண்டல் பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா இல்லைங்க, இது நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது. நம்ம மெட்ராஸ் பைக்கர்லேயே இது கஸ்டமைஸ் பண்ணி போடுறோம். இன்னொன்று இருக்குது, ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இது வந்துட்டு புல்லட்டுக்கு RX 100க்கு டவுட் இருக்குது. என்னன்னா லேட்டஸ்ட் வர மீட்டியாரோட லிவர் இருக்குல்ல, திக்கான பட்டை லிவர் சொல்லுவாங்க, திக்காக இருக்குது. இந்த பிரேக் லிவர், இந்த கிளச் லிவர், இது வந்துட்டு மீட்டியாரோட செட்டப்பை நம்ம லேட்டஸ்ட்டு கிளாசிக்கு போடுறாங்களே அந்த மாதிரி ஓல்டுக்கு போட முடியுமானா? டெஃபினட்டாக வி ஹவ் டன் ஹியர். இட்ஸ் அன் சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த ஓல்டு புல்லட்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதே செட்டப்பை RX 100க்கு போட முடியுமா? எஸ், அகெயின் பாசிபிள். ப்ராப்பரான ஒயர் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த சுவிட்ச் மாடல்ஸ் இருக்கும்ல, இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குல்ல ஃபஸ்ட்டோட, இப்போ அது எல்லாமே போடலாம். ப்ராப்பர் ஒயரிங் நம்ம பண்ணணும். ஸோ இந்த வண்டியை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே போகலாங்க. லெட் ஸ்டாப் ஹியர் அண்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட் வெஹிக்கல். லைக் இங்கே வருவோம். இந்த வண்டியோட என்ன ஸ்பெஷல்? இப்போ அந்த ஓல்டு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா பெல் டிரைவ் கொடுத்துருக்கோம், கிளாசிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோம், ரைட்? இந்த வண்டியில் பிரதர் நீங்கள் பார்த்தீங்களா ரீசெண்டாக லைக் சூப்பர் மீட்டர் 650 ஷார்ட் கன்லாம் 2 எக்ஸாஸ்ட் ஒரே ஹெட்லேருந்து வருது. அந்த சேம் சிஸ்டமை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், அப்படியே இங்கே வாங்கலே, அப்படி அந்த பக்கமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹெட்டுலேருந்து 2 சைலன்சர் பெண்டு வெளியே வருது, 2 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் உங்களுக்கு பண்ணியிருக்கோன்றதை. 2 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது, எக்கோவாக கேட்குது. ஸோ வாட் ஐம் சேயிங், உங்களுக்கு என்ன பண்ணணும்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஒன்லி ஒன் திங் எல்லோரும் கேட்குறது, மறுபடியும் அதுவும் ஒரு கொஸ்டின், எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஓல்டு புல்லட்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். டெஃபினட்டாக 2 months, அது 3 months கூட போகலாம். பிகாஸ் பொருட்கள் வராது. பட்ஜெட் மினிமமாக 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிரவங்க நல்ல புல்லட்டில் பண்ணணும்னா. ஏன்னா அந்த குவாலிட்டி நம்ம கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி வண்டி வாங்க போனால் 2 லட்ச ரூபா ஒரு புல்லட் லேட்டஸ்ட்டு. கண்டிப்பாக ஓல்டு புல்லட்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கும் போது 60,000 50,000 பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். பட் அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். பட் நீங்கள் மெட்ராஸ் பைக்கர் வரணும்னு நினச்சிங்கன்னா குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் டைம் பீரியட் மட்டும் புஷ் பண்ணுங்கள். ஸோ தட் த அவுட்புட் வில் பி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. இப்போ இதில் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெட்டு இன்ஜின்லாம் குரோமு,
இது வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் ஒர்க்கிங் தான்ல? ரெண்டுமே எக்ஸாஸ்ட் ஒர்க்கிங். இங்க பார்த்தாலே தெரியும். சில பேர் டம்மி பண்ணியிருப்பாங்க, இது டம்மி கிடையாது. உள்ளேருந்தே வருது. ஹெட்டில் உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்து ரெண்டு பெண்டுமே உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா? இதுலேயே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் நாட் டம்மி, இட்ஸ் பியூர்லி ஒரிஜினல். ஓகே ஓகே. அதான் சொன்னேன். அதில் இப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா இன்ஜின்? இதில் பாருங்கள் இன்ஜின் பிளாக்காக இருக்குது, இந்த சைட் கேசஸ் குரோமில் இருக்குது. பட் அந்த வண்டி பாருங்கள் இட்ஸ் ஃபுல்லி குரோம். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு. ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் பிடிக்கும், சில பேர் க்ரூசர் பிடிக்குது, சில பேருக்கு விண்டேஜ் பைக் தான் பிடிக்கும். அது யான்னு நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் என்ன சொன்னாங்க. அது மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம வரும். அப்படியே இப்போது இந்த வண்டியில் இந்த ரெண்டு பார்ட் மட்டும் பிளாக் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் குரோம் பாருங்களேன். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்டர் கேஸ் வரைக்கும் பிளாக்கு, மேலே பிளாக். இதில் சென்டர் கேஸ்லாம் பிளாக் கிடையாது, எல்லாமே குரோமு. இந்த லேயர் மட்டும் பிளாக்கு. மறுபடியும் கஸ்டமரோட ரிக்வஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணுறது தான் நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு AK-47. பிகாஸ் இவர் ஒரு கனடா கஸ்டமர். பிஸ்டல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பிஸ்டல்ஸ், ஏன்னா எனக்குமே பிஸ்டல்ஸ் பிடிக்கும். பிகாஸ் நாங்களும் இங்கே ஒரு AK-47 பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே அதை காட்டுங்களேன், பிரம்மாண்டமான AK-47. ஸோ என்றைக்கு வார் நடக்குதோ இதை எடுக்க வேண்டிய டைம் வரும். ஐ திங்க் கேப்டன் மில்லர் 2க்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஜோக் கைஸ். ஸோ தப்பு இல்லை இந்த மாதிரி இதில் எல்லாம் சொல்லுவாங்க லவ் போகிறது, பிஸ்டல்ஸ் இந்த மாதிரி. பட் யாரும் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஒரு சின்ன மெசேஜ் கண்டிப்பாக டக்குன்னு இந்த நேரத்தில் நீங்கள் கை கொடுத்து ப்ரோ சூப்பர் சொல்லும் கைஸ். யாருமே வந்துட்டு ட்ரக்ஸ்க்கு அடிமை ஆகாதீங்க. இப்போ சமீபமாக ரொம்ப பேர் வந்துட்டு ட்ரக்ஸ்க்கு அடிமையாகி ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி கஞ்சாவாக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும். ஸோ எங்கேஜில் நிறைய பேர் தம்பி நீ சொல்கிறியே நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா, டெஃபினட்டாக நான் பண்ணுறது கிடையாது. ஐஎம்ஏ டீ டோட்டலில் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வெரி ப்ரவுட் டு சே. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஃப்யூச்சர் நீங்கள் வாழும் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம் வாழ்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா வாழ்வோம். ஸோ இட்ஸ் அ லவ், எல்லாருக்கும் லவ்வாக கேட்குறேன். ஸோ சே நோ டு ட்ரக்ஸ். ஸோ நீங்கள் பைக் ரெடி பண்ணுறது இல்லை பைக் மேலே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, ட்ராவல் அடிக்ட் ஆகிட்டீங்க, கண்டிப்பாக கெட்ட பழக்கம் எதுவுமே போக மாட்டாங்க. இதுக்கு செலவு அதான் இப்போ சொல்ல வந்தேனே, இந்த மாதிரி பிஸ்டல்ஸு இந்த மாதிரி பைக் லவ் பண்ணுறது இதில் வந்துட்டு உங்களோட பேஷனை கொடுங்க. பட் நாட் டு ட்ரக்ஸ் ஆர் சம்திங் பேட். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு, அது நான் எந்த ட்ரிப்புன்னு சொல்ல விரும்பல. ஸோ கார்த்தி ப்ரோ வந்து ஒரு பெரிய ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த பைக்கில் போகிறாருன்றது சொல்லி தாங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த ட்ரிப்பே நடக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் சொல்லி விடுவோம், இது நடக்கலையே சொல்லுவோம். இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு 2-3 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப் வந்து பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம அவர் அப்டேட் வந்து அவர் பேஜில் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டி ரெடி பண்ணுறதும் பார்த்தோம், ரெடியான பைக்ஸும் பார்த்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச்க்கு ரெடியாக வர ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 பைக்ஸ் வந்து வெளியே இருக்குது. இது இல்லாமல் அவரோட பழைய ஷாப்லேயும் ஃபுல்லாக பைக்ஸ் அடுக்கி வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வந்து ரெடி பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும், பெயிண்டிங் என்னனாலுமே நீங்கள் வந்து கார்த்திக் ப்ரோ காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு விண்டேஜ் புல்லட்டாக இருந்தால் 2 to 3 months ஆகும்னு சொன்னார். ஒரு 1 lakh பட்ஜெட், ஒரு நல்ல குவாலிட்டியில் ஃபுல்லாக குவாலிட்டியில் இந்த மாதிரி ஏர் பிரஷ் பெயிண்ட் பண்ணணும், ஸோ ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணணும்னா ஒரு 1 lakh பட்ஜெட் வந்து மினிமமாக ஆகுன்றாரு. அதுக்கு கம்மியாக பட்ஜெட் போச்சுன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ரெடி பண்ணால் கண்டிப்பாக கார்த்திக் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கேள்வி கார்த்திக் ப்ரோ கிட்ட கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக கேட்குறோம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. பை ஃப்ரம் ARK. Guys, stay tuned and keep following Madras Biker.